நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷனில் காட்டும். சரி, அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோமோவில் நடந்த விஷயத்தை பற்றி பார்ப்போங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம சண்டையை ஃபுல்லாக பார்த்தா தான் யார் மேலே தப்பு யார் மேலே சரின்றதை சொல்ல முடியும். ஆனால் விக்ரம் கிட்ட ஒரு சேஞ்ச் ஓவர் ஏற்பட்டுருக்கு பாருங்க, இதை நம்ப முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஓவருங்க. அதாவது வந்து இந்த அன்னியன் படத்தில் வந்து அம்பி மாதிரி சுற்றிட்டு இருந்த விக்ரம் திடீர்னு அன்னியனாக மாறுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் நடிச்சாரா இல்லை இப்போ நடிக்கிறாரான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி விக்ரம் அமைதியான பர்சனாக இருப்பார், யாரையும் பகச்சிக்காமல் அமைதியாக இருந்தார். அது உண்மையா இல்லை இப்போ பண்ணிட்டு இருக்கிறது உண்மையா? அப்படி இல்லைனா அப்போ நடிச்சாரா இப்போ நடிச்சாரான்ற கேள்வி இருக்குது. இப்போ நடிக்கிறாருன்னா எதுக்கு நடிக்கிறாரா இருக்கும் தெரியுமா? ஏன்னா நம்ம விளையாடவே மாட்டோம், இருக்கிறதே தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி மாதிரி நம்மளும் வாலண்டரியாக பிரச்சனை பண்ணாதான் நம்ம இருக்கிறது தெரியும் போலன்னு பிரச்சனை பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. பிரச்சனை பண்ணோன்னு நீங்கள் எடுத்த ஸ்டாண்டு கூட ஓகேங்க, ஏன்னா பிக் பாஸோட கேம் கான்செப்டே அதுதான். வேணும்ட்டே பிரச்சனை பண்ணலாம், தப்பே கிடையாது. யாருனாலும் பிரச்சனை பண்ணலாம். அது என்ன பார்வதி திவ்யாவுக்கு தான் ஒதுக்கி வச்சிருக்காங்களா என்ன? யாருனாலும் பிரச்சனை பண்ணலாம். அதில் விக்ரம் ஒரு தனி ரூட் எடுக்கிறாரு, அதுதான் பிரச்சனை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒன்று நடக்கும், எப்போவுமே பார்வதிக்கு அது நடக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து ஒரு 8 பேர் 9 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2வது நபர் ஒரு தப்பான வார்த்தையை விடுவார், 4வது நபர் ஒரு தப்பான வார்த்தையை விடுவார், 5வது நபர் ஒரு தப்பான வார்த்தையை விடுவார். அப்போல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. பார்வதியும் தப்பான வார்த்தை விடுவாங்க, ஆனால் பார்வதி கிட்ட மட்டும் எகிரிட்டு வருவாங்க. பார்வதி அதை தான் கேட்பாங்க, ஏண்டா அவன் சொல்லும் போதெல்லாம் கேட்க மாட்டீங்க, நான் சொல்லும் போது மட்டும் எதுக்குடா வரீங்க, அப்போ அவனையும் கேட்டிருக்கணும்லன்னு பார்வதி ஒன்று கேட்பாங்க. அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் பிரச்சனை. சரி, விக்ரம் இப்போ வந்து அந்நியனாக மாறிட்டார்ல, இந்த அந்நியன் ஏன் மற்றவங்க கிட்ட கோவப்பட மாட்டாரு, மற்றவங்க கிட்ட மட்டும் அமைதியாக இருக்காரு, பார்வதி கிட்ட மட்டும் எகுறாரு? அது எப்படி பாசிபிள்? எனக்கு அதுதான் புரியல. சரி, இந்த ஹோட்டல் டாஸ்கில் நம்ம அந்நியன் என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா? அதாவது நான் காமெடியனுங்க, நான் ஹீரோ இல்லைங்க, நான் காமெடியனுங்க, என்னை நம்பி விக்கல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குங்க, எனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கங்க, நான் வந்து இப்படி என் பேரை கெடுத்துக்க முடியாதுங்கன்னு சொன்னார். இப்போ பேரை கெடுத்துக்கிறீங்களா இல்லையா? சரி, பார்வதி தப்பு தான்ப்பா பண்ணுறாங்க, வேணும்ட்டே பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க பேரை கெடுத்துக்கிட்ட மாதிரி நீங்கள் கெடுத்துக்க விரும்பலை, இப்போ எதுக்கு இந்த சீனெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சண்டைன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இவர் பார்வதி கிட்ட அப்படியே துள்ளிட்டு வராரு. அப்படியே நேற்று தான் என்னமோ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த மாதிரியும் நேற்றுலேருந்து புரட்சி பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்வதி பண்ணுறதை விட 20 மடங்கு அதிகமாக மார்க்கிங் பண்ணுறாரு. அதாவது பார்வதி எப்படி மார்க்கிங் பண்ணுவாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக பண்ணுறாரு. நீங்கள் நேற்றும் கவனிச்சிருப்பீங்க, இந்த ப்ரோமோலையும் கவனிங்க. அப்படி அந்த ஒரு மாதிரி கொலரி கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது இந்த ப்ரோமோவில் என்ன நடந்ததுன்றதை நான் லைட்டாக சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் குரூப்பாக சேர்ந்துட்டு ஒன்று சொல்லுவீங்க, அதை நான் பண்ணணுமா பண்ண மாட்டேன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி நீ வந்ததுலேருந்து எந்த ஒரு வேலையும் செய்யலை அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. விக்ரம்க்கும் பார்வதிக்கும் தான் கிளாஷ் ஏற்பட ஆரம்பிக்குது. 2 பேருமே மாற்றி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்து இவர் வந்துடுறாரு. யாரு? பக்கத்தில் இருக்க கமருதீன் வந்துடுறாரு. கமருதீன் என்ன கேட்குறாருன்னா, உன்னை ரொம்ப பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்காக சொல்கிறாரு. அதாவது ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து விக்ரம் இருக்கார்ல, வளர்ப்பை பற்றி பேசாத கமருதீன், வளர்ப்பை பற்றி பேசாதன்னு சொல்றாரு. அப்படிதான் பேசுவேன்னு கமருதீன் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. ஆக்சுவலா விக்ரம் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, அது எல்லாமே கிண்டல் பண்றதுக்காக கொடுக்குறீங்களா? நீங்க 4 வார்த்தை பேசும்போது எதிர இருக்கவங்களும் 4 வார்த்தை பேசுவாங்க. அந்த இடத்துல உட்காந்து நீ அப்படி பேசினது தப்புலாம் சொல்லவே கூடாது. நீ 4 வாட்டி திட்டினா அவன் 4 வாட்டி திட்ட தான் செய்வான். அதனால மாற்றி திட்டிக்கோங்க. அதை விட்டுட்டு நீ அதை பேசாத இதை பேசாதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இவ்வளோ கோவமாக ஆக்ரோஷமாக கத்தும் போது எதிர இருக்கவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? பதிலுக்கு அவங்களும் 4 வார்த்தை பேசுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே பார்வதி கிட்ட யாருமே பேச விரும்பாததுக்கு இதுதான் காரணம். ஏன்னா பேசுனீங்கன்னா நீங்கள் 4 வார்த்தை விடும் போது அவங்களுமே திட்டுவாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எதுக்குடா நம்ம போய் அவங்க கிட்ட ஹர்ட் ஆகணுன்றதுக்காக தான் யாருமே பேசாமல் இருக்காங்க. தைரியமாக பேச வரீங்கன்னா ஹர்ட் ஆகிறதுக்கும் தயாராக இருங்க. இப்போ நீங்கள் மார்க்கிங் பண்ணுறீங்க, அவங்க அதுக்கப்புறம் உருவ கேலி பண்ணுவாங்க. நீங்கள் பொறுத்து தான் போனோம். ஏன்னா நீங்கள் மார்க்கிங் பண்றீங்கல்ல, அதாவது லொட நீ பேசிக்கிட்டே இருக்கன்றத மார்க்கிங்ல சொல்றீங்கல்ல, அவங்க அடுத்ததா உருவ கேள்வி பண்ணுவாங்க. அது பொறுத்து தான் போன ஒரு ஆர்குமெண்ட்ல விக்ரம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காருல, அதுக்கு கமருதீன் காமெடிக்கு சிரிப்பே வரல, அங்க போய் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல, நான் இங்க தான் பண்ணுவேன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. நீ வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரியே பண்றல, அது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க.
ஆக்சுவலாக விக்ரம் வேணும்ட்டே பிரச்சனை பண்ணோம், அப்போ தான் நம்ம வெளியே தெரியுவோன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாருன்னா பரவாயில்ல, அது அவரோட கேம் பிளானு. அந்த கேம் பிளான்னால இவர் இதுக்கு முன்னாடி சொன்னதை மீறுறாரு. அதாவது என்ன மீறுறாருன்னா, என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நான் பேரை கெடுத்துட்டு போக முடியாதுன்னு. சொல்லப்போனால் நேற்றுலேருந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேரை கெடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வீக்கு பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆக போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.